இன்னைக்கு பார்க்க போற விஷயம் நம்ம வீடியோவில் ரீஜியன் ஆஃப் ஏர்கிராஃப்ட் மூவ்மெண்ட் அண்ட் பார்க்கிங், அதாவது ரேம்ப். இந்த ரேம்ப்ன்ற வார்த்தையை நீங்க நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபேஷன் ஷோல கேள்விப்பட்டிருப்பீங்க, கிரிக்கெட் கிரவுண்ட்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்ன சார் ரேம்ப் ஏர்போர்ட்ல அப்படின்னா ரீஜியன் ஆஃப் ஏர்கிராஃப்ட் மூவ்மெண்ட் அண்ட் பார்க்கிங். அதான் சார் எனக்கு வேலை கிடைச்சிருக்கு ரேம்ப், நான் கமர்ஷியல் இருக்கேன், ரேம்ப் போய் ஒர்க் பண்ணலாமா அப்படின்னா ரேம்ப்னு சொல்றது வந்து ஏர் சைடு, டார்மேக், அதாவது ஏர்பிரான், இந்த மாதிரி பல பேர்கள் இருக்கு. ஸோ நம்ம அதை பற்றி பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். ரேம்ப் அப்படின்றது ஒரு ஏர்கிராஃப்ட் லேண்ட் ஆகுது, அதாவது டச் டவுன் ஆகுது, டாக்ஸிங் ஆகுது, பேல வந்து ஏர்கிராஃப்ட் பார்க் ஆகுது. அப்போ பார்க் ஆனதுக்கு அப்புறமா அதாவது ஒரு குறிப்பிட்ட மணி நேரம், ஒரு 45 நிமிடமா இருக்கலாம், இல்லை 30 நிமிடமா இருக்கலாம், அந்த ஏர்கிராஃப்ட் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து நம்ம சென்னைக்கு வந்தோம், டெல்லியில இருந்து சென்னைக்கு வந்திருக்கு அப்படின்னா நம்மளோட கிரவுண்ட் டைம், அதாவது நம்ம கம்பெனி ஒரு கிரவுண்ட் டைம் எடுத்திருப்பாங்க. அதாவது நம்ம லேண்டை வந்து ஹையர் பண்ணிருப்பாங்க அந்த பார்க்கிங்க்கு. ஒரு ½ அந்த ஏர்கிராஃப்ட் 30 மினிட்ஸ்ல வந்த பேசஞ்சர் இறங்கணும். சிம்பிளான தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா இறங்கணும், திரும்ப லோடு ஏற்றணும், அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ ஒரு பேசஞ்சர் டிபோர்ட் பண்ணணும், டிஸ்எம்பார்கேஷன், எம்பார்கேஷன், பேகேஜ் ஆஃப்லோடிங், அகெயின் லோடிங், பேராமீட்டர் செட் பண்ணி, ஃபியூலிங் பண்ணி, ஸ்டெப்லைட் அலைன் பண்ணி பத்திரமா ஏற்றுறது, அதுபோல பலதரப்பட்ட வேலைகள் நம்ம அந்த ரேம்ப்ல செய்வோம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10-12 எக்யூப்மெண்ட்ஸ் ஏர்கிராஃப்ட்ல சுற்றி இருக்கும். எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா புஷ் பேக் வெஹிக்கிள் இருக்கலாம், மொபைல் ஸ்டெப்லைட் இருக்கலாம், ஹை லிஃப்ட் ஹெவி வெஹிக்கிள் இருக்கலாம், வாட்டர் கார்ட்டு, டாய்லெட் கார்ட்டு, க்ரூ ஷட்டில், பேசஞ்சர் கோச், ஏரோ பிரிட்ஜ் வில் பி கனெக்டட் வித் ஏர்கிராஃப்ட், அது போல நிறைய விஷயங்கள். ஸோ நம்ம ரேம்ப்னு சொல்லும் போது கண்டிப்பாக நம்ம 100% இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது வந்து சேஃப்டிக்கு தான். ஏன்னா ஏர்கிராஃப்ட் கிட்ட நம்ம ஒர்க் பண்ண போகிறோம், நமக்கு தெரியாமல் ரொம்ப படப்படப்பாக வேலை பார்ப்போம். ஒரு 1/2 மணி நேரம் 40 நிமிஷத்தில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப வேகமாக ஒர்க் பண்ணுவோம். ஒர்க் பண்ணும்போது நமக்கு சில பல காரியங்கள் பண்ணலாம், நம்ம கேர்லெஸ் ஆக முடியாது, மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு நடக்க முடியாது, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ரெண்டாவது நம்ம ½ வந்து ரொம்ப பிஸியாக இருப்போம், ஏர்கிராஃப்டை பேலன்ஸ் பண்ணணும், லோடிங் கரெக்டாக பிளான் பண்ணணும், பேசஞ்சர் ஒருத்தர் கூட மிஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப ப்ரொசீஜராக வேலை பார்க்கறதுன்னு தான் ரேம்ப். ஸோ ரெண்டாவது நீங்கள் ரொம்ப ஈஸியாக சொல்லிடுவீங்க, எனக்கு ரேம்பில் தான் சார் வேலை கிடைக்கணும் அப்படின்னா ரேம்பில் வேலை செய்கிறவங்களாலே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸாக ஒர்க் பண்ணுவாங்க. சின்ஸ் நீங்கள் இப்போ தான் ஜாயின் பண்ணிருக்கீங்க, ஒரு 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, எனக்கு வந்து ட்ரைனிங் முடிஞ்சிச்சு சார், நான் வந்து ரேம்பில் ஒர்க் பண்ண போகிறேன்னா அதை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. ஸோ முன்கூட்டியே நம்ம ஒரு டெர்மினலுக்குள்ளே ஒர்க் பண்ணுறோம், ஒரு ஸ்டாஃபாக நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் என்ன தப்பு பண்ணாலும் சரி பண்ணிக்கலாம். ஆனால் ரேம்பில் ஒர்க் பண்ணுறவங்க யாருமே தப்பே பண்ணக்கூடாது. அதில் சின்ன மிஸ்டேக் பெரிய மிஸ்டேக் எதுவும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிஸ்டேக்குன்றதுக்கு அந்த அக்செப்டன்ஸே கிடையாது. ஸோ ரேம்ப்ன்றது அல்டிமேட்டாக கடைசி அங்கிருந்த ஏர்கிராஃப்ட் டேக் ஆஃப் ஆகும்போது ஸோ உங்களோட பேராமீட்டர்ஸில் கவனம் செலுத்தணும், ஃபியூல் எவ்வளோ கரெக்டாக போடுறோம் அப்படின்றத செக் பண்ணணும், ஈச் அண்ட் எவ்ரிதிங். அதாவது வாட்டர் நம்ம எவ்வளோ அப்டேட் பண்ணணும், டாய்லெட்டை க்ளீன் பண்ணியாச்சா, கேபின் க்ளீனிங் முடிஞ்சிருச்சா, குரூப் கிட்ட நம்ம பெர்மிஷன் வாங்கணுமா, கேப்டன் கிளியர் பண்ணிட்டாரு, அதாவது கேப்டன் வந்து பிடிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பைலட் டிஃபெக்ட் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. அதில் ஏதாச்சும் ஒரு நோட்டிஃபை பண்ணி சொல்லியிருப்பாங்க, ஏதாச்சும் ஒன்று இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு தெரியாமல் நம்ம போர்டிங் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இன்ஜினியர் கிட்ட நல்லது, இன்ஜினியர் கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம், கேபின் குரூப் கிட்ட போர்டிங் கிளியரன்ஸ் கேட்கலாம். இந்த மாதிரி நிறைய சின்ன விஷயங்கள் நம்ம கொஞ்சம் கவனமாக செஞ்சோம்னா நமக்கு ஃப்ளைட் டிலே ஆகாது. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் ஸ்மூத்தாக நடக்கும். முழுக்க அதாவது ஒரு ஏர்கிராஃப்ட் டிலே ஆகிறதுக்கு காரணம் ரேம்பாக தான் நம்ம குறிப்பிட்டு சொல்லுவாங்க. அங்கே கன்ஜெஷன் இருக்கலாம், நமக்கு கொடுத்த ஸ்லாட் 6:30க்கு நம்ம டிபார்ட் ஆகணும் அப்படின்னா ஏதோ ஒரு ரீசனுக்காக, நிறைய ரீசன்ஸ் இருக்கு ஏன் ஏர்கிராஃப்ட் டிலே ஆகுதுன்னு. அதில் ஒரு ரீசன் ரேம்ப் கன்ஜெஷனாக இருக்கலாம். கடைசி நேரத்தில் ஒரு சில பேசஞ்சர் காணாமல் போயிடலாம், அவங்க தேடி கண்டுபிடிச்சி நம்ம பேச்சிங் அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுத்து அந்த போர்டிங் ரேட்டில் தேடி கண்டுபிடிச்சி உட்கார வைக்கிறதுக்குள்ள போதும் ஆகிடும். ஸோ நம்ம அவசரமாக அவரோட பேசஞ்சரை நம்ம ஆஃப்லோட் பண்ண விரும்ப மாட்டோம். ஏன்னா அவரோட முக்கியமான கஸ்டமர், நம்ம அவரை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி நம்ம தேடுதலில் இறங்கி அவர் போர்ட் பண்ணுறது ரொம்ப பெரிய கஷ்டம். அதனால் ரேம்ப் அப்படின்றது வண்டர்ஃபுல் ஜாப். அதாவது ஒரு ஏர்கிராஃப்டே நம்ம கிட்ட கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக நல்லா கவனமாக படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபீல்டில் நீங்கள் ஷைன் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.